அதான் மந்திரிய பெரிய வைடா நிக்க சொல்லு சார் 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 நானே சட்டை பிடிவாங்க கலெக்டர் சார் முகம் தெரியல கொஞ்சம் உள்ள போங்க சார் சார் கொஞ்சம் உள்ள போங்க சார் கொஞ்சம் வாங்க கலெக்டர் சார் கொஞ்சம் வாங்க பின்னாடி வாங்க ஓகே வீரமும் ஈரமும் நிறைந்த இந்த மண்ணில் பல்லாண்டு காலம் மிக திறம்பட ஆட்சி புரிந்த அரசர்களுக்கெல்லாம் பேரரசராக இருந்த ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் சதய விழாவிற்கு அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களின் சார்பில் இன்றைக்கு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வணங்கி இருக்கிறோம். எல்லாரும் போருக்கு போயிட்டு ஜெயிச்ச பிறகு வாகை மலர் சூடுவாங்கன்ற வரலாறு நமக்கு தெரியும். ஆனா போருக்கு போகும் பொழுதே தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு வாகை மலரை தன் கையோடு எடுத்து சென்ற ஒரு மாபெரும் மன்னர், ஒரு மாபெரும் வீரர், மாபெரும் ஆட்சி செய்த மன்னராக ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக திகழ்கிறார். எப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கழகத்தை துவங்கும் பொழுதே 2026 நாம் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம், நாம் தான் வாகை சூடுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றார் என்றால், வாகை மலரை வெற்றியை போருக்கு செல்லும் பொழுதே உறுதி செய்து கொண்டு சென்ற ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் வழியில்தான் அதன்பால் நம்முடைய கொடியிலையுமே பார்த்தீங்கன்னா கழகத்தினுடைய கொடியில வாகை மலரை நம்ம வச்சிருப்போம். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்தது. இங்கு இந்த விழாவில் எங்களோடு கலந்திருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கும், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை வாரியத்திலிருந்து தலைவராக அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல முசிறி எம்எல்ஏ அவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. இவன் நம்ம மணப்பாறை எம்எல்ஏ கலந்துகிட்டு இருக்கிறாங்க. திருவெரும்பூர் எம்எல்ஏ கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அனைவரின் சார்பிலும் அரசாங்கத்தின் சார்பிலும் இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறோம். என்றென்றும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் புகழ் இந்த மண்ணில் ஓங்கி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்க தலைவர் முன்னெடுத்தினார். அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மாபெரும் சட்ட புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு மதமோ, சாதியோ, பணமோ, இனமோ, மொழியோ, பாலினமோ எந்தவித பாகுபாடும் கிடையாதுன்றத உறுதி ஏற்றுக்கொண்டு, உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியை எங்க நெஞ்சில தாங்கிக்கிட்டு தான் இந்த கழகத்துல நாங்க இணைஞ்சிருக்கிறோம். அதனால சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சாதியை வைத்து இங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்க சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கல. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக திரைத்துறையில் அவரை பார்க்கும் பொழுது, திரையில போயிட்டு அவர் அமர்ந்து பார்க்கும் பொழுது யாரும் சாதி பார்த்து அவரை பார்க்கல, மதம் பார்த்து அவரை பார்க்கல. அவர் ஒரு அண்ணனாக, தம்பியாக, தங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சிருக்கிறாங்க. அவர் நிறுத்திய கேண்டிடேட்ஸையும் அவரை இப்ப போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மக்கள் அப்படிதான் பார்க்கிறாங்க. சாதி பார்த்தெல்லாம் இங்க யாரும் எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படல. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். சார், நேற்று துறை அமைச்சரை பொறுப்பேற்று நீங்க ஆய்வுக் கூட்டங்களில் பேசியிருக்கீங்க. கோயிலுக்கு வரவங்க மன நிம்மதியோட சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகணும். நிறைய முதலிய திருக்கோயில்கள் இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. அதாவது கட்டண தரிசனம், விரைவு தரிசனம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு ஏதாவது செயல்பட்டு பேசியிருக்கீங்களா? என்ன நடவடிக்கைகள் எடுக்க? நேற்று துறை ரீதியான முதற்கட்ட ஆய்வை நாங்க மேற்கொண்டோம். மேற்கொள்ளும் போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்க அதுல விவாதிச்சோம். குறிப்பாக கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியா வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ, எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதே போல கோயில்கள்ல இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும், அதே போல கோயில்கள்ல நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும், கிரவுட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது உங்களுக்கு நான் வேளாவரியா அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல இந்த கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துகள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே ஒன்னொன்றாக செக் பண்ணி இதை எல்லாமே உண்மையிலேயே கோயில்களுக்கும் இந்த கோயில் அறநிலைத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில அது அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம். நான் முக்கியமா வேண்டுகோள் வச்சது என்ன அப்படின்னா, உயர்மட்ட அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் இருக்கக்கூடிய கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் நேர்மையாக நிச்சயமாக பணி செய்தே ஆக வேண்டும். எந்த விதமான ஊழலுக்கோ, எந்த விதமான அதிகாரத்தை மையத்தை உருவாக்குவதற்கோ அங்க கோயில்களுக்கு இடம் கிடையாது. அங்க ஊழலற்ற, நேர்மையாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய மனநிலையில கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் பணி செய்தே ஆக வேண்டும் அப்படின்றத நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதை குறிப்பாக மேலோட்டமாக சொல்றது மட்டும் இல்லாம, மேல்நிலை அதிகாரிகளோட பேசுறது மட்டும் இல்லாம மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நானே பண்ணுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கோயில்களும் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்து அதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அனைத்து புதிய திட்டங்களும் கொண்டு வரப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் மிக திறம்பட செயல்படுத்தப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில இன்னும் மேம்படுத்தப்படும். கோயில்கள் சார்ந்து நடந்திருக்கக்கூடிய எந்த கரப்ஷனாக இருந்தாலும் இதற்கு பிறகு அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அனைத்து வகையிலும் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு துறையாக அறநிலைத்துறை அமையும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீரங்கம் திருவானை கோயில் பகுதியில நீண்ட நாள் பிரச்சனை இருக்குது, அடிமனை பிரச்சனை. அதுக்கு தீர்வு காணப்படுமா? நீண்ட நாள் ஸ்ரீரங்கத்திலும் திருவானை கோயிலும் ஏற்கனவே இந்த பிரச்சனையை பற்றி அங்க போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன். அதற்கான ஆவணங்கள் எல்லாமே நான் பெற்றிருக்கிறேன். அது தொடர்பாக இன்றைக்கு மாலை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு மீட்டிங்கும் நான் ஆல்ரெடி போட சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனைகள் குறிப்பாக விலாவரியாக ஆராய்ந்து மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் எடுக்கப்படும். கோவில்களுடைய அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதற்காக
அனைத்து வகையான ஆய்வுகளையும் நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னென்ன அடிப்படை வசதிகள் கோயில்களுக்கு தேவைப்படுவது, நீங்க சொல்வது போல கழிப்பறை வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், அன்னதான கூடங்களாக இருக்கட்டும், பக்தர்கள் தங்கக்கூடிய விடுதிகளாக இருக்கட்டும், அவர்கள் வந்து செல்வதற்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் 360 டிகிரியில கோவில்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கான முன்னெடுப்புகளுக்காக டிஸ்கஷன்ல இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அந்தந்த துறை அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் பேசி அதற்கான சரியான திட்டங்கள், ஏன்னா நானும் பேருக்கு 4 திட்டங்களை அறிவிச்சேன், நானும் பேருக்கு 4 இனாகிரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு போறது இல்லாம த்ரூ அவுட் த இயர் எங்களுடைய ஆட்சி இருக்கும் வரை, எங்கள் ஆட்சிக்கு பிறகும் அந்த மெக்கானிசம் தொடரணும், அது மக்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சுட்டு. சமயபுரம், ஸ்ரீரங்கம் 2 கோயிலையுமே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வழியில விஐபி கொண்டு போறாங்கன்றத தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பிரச்சனை வந்துச்சு. போன மாசம் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த வீடியோ ஒன்று வெளியாகி அது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கும் பேசியிருக்கிறோம். ஏன்னா இங்க பக்தர்கள் வருகிற அந்த கியூவை முறைப்படுத்துவதற்காக, பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்வதற்காக அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்வதற்கு ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது எல்லாமே நடக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சிக்கலா இருக்கு. வந்துட்டாங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ ஆரம்பத்திலேயே சொன்னாங்க சார், க்ரௌட் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்கோ அது அத்தனையும் நேற்று டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆய்வுகள் சென்று கொண்டிருக்குது. அந்த ஆய்வுகள் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.